அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா நண்பர்களும் எப்படி இருக்கீங்க? அபுவின் பக்கம் வாசகர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போலாம் நிறைய நான் வீடியோ பதிவு போடுறதில்லை, காரணம் டைம் கிடைக்காதனால தான். இனிமேல் தொடர்ந்து வரும். நேற்று நான் சொல்லியிருந்தேன், அடிக்கடி ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு கேட்டாங்க. அதுக்கு நிறைய விஷயம் செய்யலாம். நம்ம ஃபோனை எப்படி நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாகவே வச்சுக்க முடியும். யூஸ்வலாக எல்லோரும் செய்கிற விஷயங்களை முதல்ல நான் சொல்லிடுறேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோனில் அந்த ரைட் பக்கம் ஒரு கிளிக் பண்ணுவாங்க. அதில் எப்படி வரும், இந்த ப்ளஸ் இந்த எக்ஸ் மார்க்கை வந்து இப்படி இப்படின்னு செஞ்சு அதை காலி பண்ணுவாங்க. இதனால் வந்து ஃபோன் ஸ்டக் ஆகாது அப்படின்னு நம்புவாங்க. ஸோ இது ஒரு வழிமுறை, அவ்வளோதான். இதுக்கு பிறகு இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா, உங்கள் நேராக செட்டிங் போங்க. செட்டிங்ஸில் போய் அப்ளிகேஷன் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அதில் ஃபோன் மெமரியில் இருக்கிற எல்லாத்தையும் நம்மளோட மெமரி கார்டுக்கு மாற்றுற அந்த ஒரு முறை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதையும் ஒரு தடவை நான் சொல்லி காட்டிடுறேன் உங்களுக்காக. ஒரு நிமிஷம். இந்த இருக்குது அப்ளிகேஷன் மேனேஜர். இதில் போனோம்னா இந்த டவுன்லோடுன்னு இருக்கும். நம்ம இது வரைக்கும் ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன் இதெல்லாம் ரன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது, எதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் காட்டும். இந்த எஸ்டி கார்டுன்னு இருக்குது. இந்த எஸ்டி கார்டுங்கிறதுல வந்து நம்ம ஓகே கொடுக்கணும். இப்போது இந்த ரன்னிங் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் என்னென்ன இது உங்களுக்கு ரன்னிங் ஆகிட்டுருக்கு உங்களோட சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். சரியா? அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிட்டுமா. இப்போ இந்த ஃபேஸ்புக் இருக்குது, இந்த ஷேரிட் இருக்குது. இந்த ஷேரிட்டை நான் இப்படி கொடுக்குறேன். இப்படி மூவ் டு எஸ்டி கார்டுன்னு கேட்குதா, மூவிங். அவ்வளோதான். இது ஒரு செகண்டில் அந்த மெமரி கார்டுக்கு அது போயிடும், ஃபோன் மெமரியிலேருந்து. ஃபோன் மெமரியை நம்ம எப்போதுமே ஃப்ரீயாக வச்சுருக்கணும். ஏன்னா ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கும் இன்னும் பல விஷயங்களுக்கும் காரணம், மெயின் ரீசன் வந்து ஃபோனில் நம்மளோட ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால தான். இந்த பாருங்கள், இப்போ மூவ் டு டிவைஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா அது எஸ்டி கார்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம், மெமரி கார்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கணும். நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே, நம்ம டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே எஸ்டி கார்டுக்கு, மெமரி கார்டுக்கு மாற்றி வச்சிடணும். ரெண்டாவது, தேவையில்லாததெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. இது பற்றியும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் தெரியாத விஷயத்த சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மை ஃபைல்ஸ் போங்க. மை ஃபைல்ஸ் போனோடனே இதில் டிவைஸ் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிவைஸ் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் இப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ அப்படி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபோன் மெமரியில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அதில் இருக்கும், நிறைய இருக்கும். நான் வந்து அது அப்போ அன்னைக்கு கிளியர் பண்ணிடுவேன். இந்த இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கணும் மெமரி கார்டுக்கு. தேவையில்லாத டிலீட் பண்ணி, இது எனக்கு தேவையில்லை, இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த இதை நான் எப்படி மூவ் பண்ணுறேன் மெமரி கார்டுக்குங்கிறத பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு நிமிஷம், வெளில வந்து தான் ப்ரெஸ் பண்ணணும் மறுபடியும். இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மோருங்கிறதுல போயிட்டு மூவ்னு கேட்குது பார்த்தீங்களா, மூவில் கொடுத்து டிவைஸ் ஸ்டோர் இல்லை எஸ்டி கார்டில் நான் கொடுக்குறேன். இதில் நம்மளுக்கு என்ன ஃபைல்ஸில் வேணுமோ அதில் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதில் போயிடுச்சு. ரெட் ஃப்ளோர் தேவையில்லை, மூவ் ஹேர் முடிஞ்சிச்சு. அது ஒரு செகண்டில் அந்த ரெண்டு பாட்டும் இப்போ என்னோடய மெமரி கார்டுக்கு வந்துடும். என்னோடய மெமரி வந்து ஃப்ரீயாக இருக்கும். சரியா? இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் நான் இதிலே உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஒரு செகண்ட். இது வந்து நம்மளோட நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்கும். நம்ம ரேம்ப் ஸ்பீடை பொறுத்து டக்குன்னு ஏறுறதும் இல்லை மெதுவாக ஏறுறதும். ஒரு 2 மணி நேரம் படம்னா கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும். இது 5 நிமிஷம் பாட்டுங்கிறதுனால ஜஸ்ட் 1 செகண்டில் ஒரு பாட்டு ஏறிடும், மூவ் ஆகிடும் அதில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப், வைபர் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் இங்கே பாருங்கள், இந்த வாட்ஸ்அப்ன்றதை ஓப்பன் பண்ணால் இப்படி இந்த கடைசியில் மீடியான்னு இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம அனுப்பின வாய்ஸ் பேசி அனுப்பியிருப்போம், இல்லை ஏதாவது பாட்டு அனுப்பியிருப்போம், அது எல்லாமே இதில் வந்து தங்கும். இது பாருங்கள், சென்டு. இதில் நான் எதுவுமே வச்சுக்கலை, இதெல்லாம் நான் டிலீட் பண்ணிடுவேன் அப்பப்போ. வாய்ஸ் நோட்ஸ் இதை பாருங்கள், இப்போ இந்த 2 இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ டிலீட் பண்ணிக்க வேண்டியதான். இருங்க, இப்போ காட்டுறேன். நான் மூவ் எடிட் அப்படின்னு போயிட்டு இப்படி கொடுத்து நான் டிலீட் பண்ணிடுவேன். தினமும் இதை நான் செஞ்சுருவேன். ஏன்னா என்னோடய ஃபோன் ஹேங் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கணும்னா. ஏன்னா இது நம்மளுக்கு தெரியாது, இதுக்குள்ளே இப்படி ஒரு மேட்டர் இருக்குங்கிறது நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க.
எப்படி நான் போகிறேங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. மை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் டிவைஸ் ஸ்டோர் போங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வாட்ஸ்அப்புன்றதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோஃபைல் பிக்சரு இந்த இதெல்லாமே இருக்கும். இந்த மீடியான்னு இருக்கிறத ஓப்பன் பண்ணிங்கனாலே நீங்கள் இது வரைக்கும் அனுப்பின வீடியோஸ், வால்பேப்பர் எல்லாமே அதில் இருக்கும். வாட்ஸ்அப் காலிங் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம்னா அது, வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸு, அப்புறம் வாட்ஸ்அப் இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த இமேஜ் நம்ம இங்கேருந்து அனுப்புகிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபோட்டோ வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். இப்போ ஓகேவா? இப்போ நான் அதை எப்படி நீக்கிறேன்னு பாருங்கள். இன்றைக்கி காலையில் அனுப்பியிருக்கேன் இது அவ்வளவும். இப்போ நான் அத்தனையுமே டிலீட் பண்ணிடுவேன். இப்போ இங்கே டிலீட் பண்ணுறதுனால அந்த ஃபோட்டோஸோ அந்த வீடியோஸோ டிலீட் ஆகிடும்ன்ற அர்த்தம் கிடையாது. அதெல்லாமே நம்ம கேலரியில் இருக்கும். ஓகேவா? ஆனால் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகபட்சமாக ஃபோன் ஹேங் ஆகும். இதை நம்ம கவனிக்க மாட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு இதையுமே நம்ம இதில் செக் பண்ணி ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடணும். என்னோட ஃபோனில் பாருங்கள், ஒரு ஃபைல்ஸில் கூட ஒன்றுமே வச்சுருக்க மாட்டேன். எல்லாத்தையுமே காலி பண்ணி தான் வச்சுருப்பேன். நோ ஃபைல்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோலையோ ஒவ்வொரு பதிவாலையும் உங்கள்கிட்ட அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபோனை எப்படி நாம் புதுசாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி. ஓகே, இன்னொரு வீடியோ பதிவுக்காக காத்திருங்க. பாய்.